وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واصلل سخيمة صدورنا. طيب، أيها الأخوات، نبدأ درسنا بحديث من رياض الصالحين كما عودناكم. واليوم سندرس إن شاء الله الحديث السادس. وعن أبي إسحاق سعد بن أبي وقاص. இந்த ஹதீத் அறிவிக்கக்கூடியவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அவருடைய குன்யா அபு இஸ்ஹாக், அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அபி வக்காஸ் என்ற அவருடைய தந்தையுடைய பேர் அபி வக்காஸ், அபு வக்காஸ். மாலிக் குனியாதான் அபு வக்காஸ். மாலிக் அவருடைய பேர் மாலிக் இப்னு உஹைப் பினி அப்துல் மனாஃப் பினி ஜுஹ்ரா، زهرة بن كلاب بن مرة بن كعب بن لؤي القرشي الزهري، قرشي الزهري رضي الله عنهم. அது அவர்களுடைய நசப், பரம்பரை, குறைஷி பரம்பரை. பனு ஜுஹ்ரா, குறைஷிகள்ல பல கிளை இருக்குது. பனு ஹாஷிம், அதே மாதிரி இவங்க பனு ஜுஹ்ரா சேர்ந்தவங்க. பனு உமையா. இவரு அஹதுல் அஷரா, 10 பேர்ல ஒருவர். அஹதுல் அஷரா எப்படியான 10 பேரு? அல் மஷ்ஹூது லஹும், அவர்களுக்கு சாட்சி வழங்கப்பட்டிருக்கிறது. பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு சாட்சி வழங்கப்பட்ட, ஷஹாதா கொடுக்கப்பட்ட 10 பேர்கள்ல ஒருவர். அதாவது அஷரத்துல் முபஷரீன பில் ஜன்னா. முபஷரீனு சொல்லுவோம் நாங்கள். அல் அஷரத்துல் முபஷரீன பில் ஜன்னா, சூரத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். طيب ரதியல்லாஹு அன்ஹும். இங்க நாங்க அன்ஹும் என்று சொல்றோம் பன்மையா, இவங்க பல பேர் இருக்கிறதுனால, அவங்கள பத்தி ஞாபகப்படுத்ததனால அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இங்க அன்ஹு என்று சொன்னது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. طيب இப்ப அல் அஷரத்துல் முபஷரீன பில் ஜன்னா யாருக்காவது சொல்லணுமா? யாருண்டு 10 பேர்? அதில் ஒருத்தர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் தானே. அவர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். சொல்லுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அல் அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், அதுக்கப்புறம் சயீத் இப்னு ஜைத், அபு உபைதா இப்னு அஜ்ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. ايوه احسنتي نزرين، بارك الله فيك. அப்ப இவங்க தான் 10 பேர் தானே குலஃபா உர் ராஷிதூன் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த 4 சஹாபாக்கள். சிறப்புலையும் அவங்களோட ஆட்சி வரிசை எப்படி இருக்குதோ அந்த வரிசையில தான் அவங்களோட சிறப்பும் இருக்குது. அதுல முதலாவது அபூபக்கர் சித்திக், இரண்டாவது உமர் அல் ஃபாரூக், உமர் பின் கத்தாப், மூன்றாவது உஸ்மான் இப்னு அஃபான், துன்னூரைன் 2 பொலிக்குரியவர் நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்திருந்தார், ஒருத்தருக்கு பிற ஒருத்தராக. அதனால் அவர் துன்னூரைன். அதே மாதிரி நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப். இவங்க முக்கியமானவங்க 4 பேர். அதுக்கு பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
சுபைர் இப்னுல் அவ்வாம். அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், நபி அவர்களுடைய அம்மா, தந்தையுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் தான் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ், தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி. அடுத்தது சயீத் இப்னு ஸைத், சயீத் இப்னு ஸைத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவுக்காரர் சயீத் இப்னு ஸைத். அதே மாதிரி அபு உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ். இவங்க தான் அல்-அஷரத்துல் முபஷ்ஷரீன பில் ஜன்னah. طيب قال சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜாஅனி என்ற என்னிடத்தில் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எதுக்காக? யஊதுனி, ஆத யஊது என நோய் விசாரிக்கிறது, இயாத, என்னை நோய் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எப்போது? ஆம ஹஜ்ஜத்தில் வதா, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய ஆண்டில். ஆமண்ட ஆண்டு, வருடம், சனா. ஆம ஹஜ்ஜத்தில் வதா, அதாவது ஹஜ்ஜத்துல் வதான இறுதி ஹஜ், பிரியா விடை செய்யக்கூடிய ஹஜ். எத்தனாவது ஆண்டு அது? இறுதி ஹஜ் ஹிஜ்ரி ஹிஜ்ரி 10, ஹிஜ்ரி 10வது ஆண்டு. அதுக்கு பிறகு 3 மாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, மரணித்தாங்க. அடுத்து ரபியுல் அவ்வல்ல வஃபாத்தானாங்க. 10வது ஆண்டுல கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், அதில் ஹஜ்ஜி நடக்கும். 11வது வருடம் மரணிச்சாங்க. 10வது வருடம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, 11வது வருடம் ஆரம்பத்துல வஃபாத்தானாங்க. மின் வஜஇன், நபி அவர்கள் நோய் விசாரிக்க வந்தார்கள். எதுக்காக? மின் வஜஇன், ஒரு வஜா காரணமா. வஜான்னா நோய், நோவினை, நோய் எல்லாத்துக்கும் வஜான்னு சொல்லலாம். நோயின் காரணமா இஷ்தத்த, கடுமையாகியது, பி எனக்கு ஒரு நோய் கடுமையாகியதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர் என்றாலும் சஹாபாக்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அவங்கள என்ன செய்வாங்க? நோய் விசாரிப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. ஃபகுல்து, நான் சொன்னேன், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னி, நிச்சயமாக நான், கத் பலக பி, என்னிலே அடைந்து விட்டது, மினல் வஜஇ, நோய், மாத்தரா, நீங்க பார்க்குற அளவு அடைந்து விட்டது. அதாவது நீங்க பார்க்குற அளவுக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றார். வ அன து மாலின், நான், மாலண்ட செல்வம், செல்வத்தை உடையவனாக இருக்கிறேன், அதாவது நிறைய செல்வம் எனக்கு இருக்குது. வலா யரிசுனி இல்ல இப்னத்துன் லி, என்னிடத்திலே வாரிசாக என்னுடைய ஒரு மகளை தவிர, எனக்குரிய ஒரு மகளை தவிர யாரும் இல்லை. என்னை வராசத் பெற மாட்டார்கள், என்னுடைய ஒரு மகளை தவிர. லா யரிசுனி இல்ல இப்னத்துன் லி, அவர்கிட்ட அசபாக்கள் இருக்கிறாங்க, மிஞ்சினதை எடுக்கக்கூடியவங்க வாரிசத்துல, வேறு உறவினர்கள் இருக்கிறாங்க, அவர் பனு ஸுஹ்ரா சேர்ந்தவர். ஆனாலும் முக்கியமாக பலவீனமான நிலையில் இருக்கக்கூடியவங்களை அவர் நாடி இருக்கலாம், அல்லது அஸ்ஹாபுல் ஃபுரூத், வரையறுக்கப்பட்ட அந்த அளவு கொடுக்கப்படக்கூடிய மீராசுல அவங்கள நாடி இருக்கலாம். என்னுடைய ஒரு மகள் தான் எனக்கு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க, முக்கியமான வாரிசு. ஃபஅத்தஸத்தகு பிசுலுஸை மாலி, என்னுடைய செல்வத்துல நான் அத்தஸத்தகு, சதக்கா கொடுக்கட்டுமா? பிசுலுஸை மாலி, சுலுஸ் அப்படி என்றா 3ல் ஒரு பகுதி. ஆனா இங்க சுலுஸை, 3ல் 2 பகுதி. மாலி, என்னுடைய மால்ல, செல்வத்துல 3ல் 2 பகுதியை நான் சதக்கா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கால, நபி அவங்க சொல்றாங்க, லா, வேண்டாம். குல்து, நான் சொன்னேன், ஃபஷ்ஷத்ரு யா ரசூலல்லாஹ், ஷத்ர் அப்படின்னா நிஸ்ஃப், அரைவாசி, அரைவாசியை நான் சதக்கா கொடுக்கட்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே? ஃபகால லா, அதுக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லா, வேண்டாம். குல்து ஃபஸ்ஸுலுஸ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப 3ல் ஒரு பகுதி சுலுஸ் கொடுக்கட்டுமா? கால, நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸுலுஸ், பரவாயில்ல, 3ல் ஒரு பகுதி, ஆனாலும் வஸ்ஸுலுஸு கஸீர் அவ் கபீர், சுலுசும் கூட 3ல் ஒரு பகுதியும் கூட அதிகம்தான், அல்லது பெரியது தான் அப்படின்னு சொல்றாங்க. பெரியது அதிகம் ஒரே அர்த்தம். அறிவிப்பாளர் சந்தேகத்துல இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்கிறதுல 2 வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் மறதியின் காரணமாக. அப்ப வஸ்ஸுலுஸு கஸீர், சுலுசு கூட அதிகம்தான், 3ல் ஒரு பகுதி கூட அதிகம்தான்.
அப்ப இதுல என்ன சொல்றாங்க என்றால், ஒருத்தர் வந்து மரணிக்கும் பொழுது வசியத் செய்யலாம். வசியத் அவருடைய செல்வத்துல இவ்வளவு வந்து அனாதைகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது தர்மம் செய்யுங்க இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா அது எந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும்? 3ல ஒரு பகுதியை விட கூடுதலாக தர்மம் செய்ய முடியாது. மரணிக்கக்கூடிய தருவாயில. ஏனென்றால், அதனால வாரிசுகள் என்ன செய்யப்படுவார்கள்? பாதிக்கப்படுவார்கள். அப்படி ஒருத்தர் வந்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய சொத்து எல்லாமே அ இந்த நிறுவனத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சா கூட, அது வந்து எல்லாமே போகாது. அதுல 3ல ஒரு பகுதி தான் போகும். ஏன்டா வாரிசுகளுக்கு தான் 3ல அடுத்த 2 பகுதி போகும். தொய்ப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இன்னக" நிச்சயமாக நீங்க, "இன்ததர் வரசதக" ததரு அப்படின்னா விட்டுறது, விட்டுட்டு போறது. நீங்கள் விட்டுட்டு போனால், உங்களோட வாரிசுகளை நீங்கள் விட்டுட்டு போவது அக்னியா செல்வந்தர்களாக, வசதியுள்ளவர்களாக உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் விட்டு சென்றால், அது ஹைருன் சிறந்தது. எதைவிட சிறந்தது? மின் அன் ததரஹும் ஆலத்தன் அவர்களை ஆலாவாக, ஆலாண்டா ஏழைகளாக, தேவை உள்ளவர்களாக நீங்கள் அவர்களை விட்டுச் செல்வதை விட சிறந்தது. எப்படியான ஏழைகள்? யதகஃபஃபூன அன்னாஸ் யதகஃபஃபூன அன்னாஸ் மனிதர்களிடத்தில கை நீட்டக்கூடிய, கேட்கக்கூடிய ஏழைகளாக நீங்கள் அவர்களை விட்டுச் செல்வதை விட, அவர்களை வசதியுள்ளவர்களாக விட்டுச் செல்வது சிறந்தது. இன்னக நிச்சயமாக நீங்கள் லன் துன்ஃபிக நஃபகத்தன் எந்த ஒரு நஃபகாவையும், எந்த ஒரு செலவையும் நீங்கள் செலவு செய்ய மாட்டீர்கள். எப்படியான நிலையில? தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியவராக, அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் எந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டீர்கள். இல்ல உஜிர்த அலைஹா அதற்கு கூலி கொடுக்கப்பட்டே அன்றி. அதற்காக கூலி கொடுக்கப்பட்டே அன்றி. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீங்க எந்த ஒரு செலவை செய்தாலும், அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படாமல் இருக்க மாட்டீர்கள். அ அது நீங்க ஹத்தா மா தஜஅலு ஃபிம்ரஅதிக உங்களுடைய மனைவி விஷயத்துல நீங்க வைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, வேற அறிவிப்புக்கெல்லாம் உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஊட்டக்கூடிய ஒரு கவலமாக இருந்தாலும் சரி. அதுவரையில. அப்ப ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறதாக இருந்தாலும், அதுக்கும் நன்மை இருக்குது. அதுவும் நீங்க உங்களுடைய நியத்து வந்து நல்ல நோக்கமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக இருந்தால், அதுக்கு கூட உங்களுக்கு நன்மை இருக்குது. அப்ப வாரிசுகளுக்கு விட்டு போறதிலும் கூட நன்மை இருக்குது. طيب قال فقلت قال அவர்கள் சொல்கிறார்கள் فقلت நான் சொன்னேன். சொல்றாங்க فقلت நான் சொன்னேன். யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களுக்கு பிறகு நான் பிற்படுத்தப்படுவேனா? இங்க அவர் நாடுறது வந்து என்னுடைய தோழர்கள் எல்லாம் மதீனா இவர் மக்காவில் இருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவங்க. ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து மக்காவுல என்னுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி போனதுக்கு பிறகு மதீனாவுக்கு நான் இங்கே தனியாக விடப்படுவேனா? என்று சொல்லி அவங்களோட அச்சத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்டா இந்த சஹாபாக்கள் வந்து மக்காவுல ஹிஜ்ரத் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் மக்காவுல மௌத்தாவுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அ அது விருப்பத்துக்குரியதும் அல்ல. எல்லாருமே அவங்க ஹிஜ்ரத் போன பூமியில தான் மௌத்தாகணும். அப்படி அதனால தான் அவங்களுக்கு ஹிஜ்ரத்துக்குரிய முழுமையான கூலி கிடைக்கும். ங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஹிஜ்ரத் போனா திரும்பி அந்த நாட்டுக்கே நம்ம போகக்கூடாது. ஹிஜ்ரத் போன இடத்துல அந்த முழுமையான நன்மைய பெறுறதுக்கு அவங்க மதீனால மௌத்தாகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப என்னுடைய தோழர்களுக்கு பிறகு நான் இங்கேயே விடப்படுவேனா? அப்படி என்று சொல்லி அவரு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களிடத்துல கேட்குறாங்க. கால நபி அவங்க சொல்றாங்க, "இன்னக லன் துஹல்லஃப" நீங்கள் விடப்பட மாட்டீர்கள். "ஃபதஅமல அமலன்" அப்படி விடப்பட்டு நீங்கள் அமல் செய்ய மாட்டீர்கள். "தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ்" அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்த ஒரு அமலையும் நீங்கள் நீங்கள் பிற்படுத்தப்பட்டு அமல் செய்தால், "இல்ல இஸ்தத்த ரிஃஅத்தன் வ தரஜah இல்ல இஸ்தத்த பிஹி தரஜத்தன் வ ரிஃஅஹ்" அதன் மூலம் நீங்கள் தரஜாவையும், அந்தஸ்தையும், வ ரிஃஅஹ் உயர்வையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இஸ்தாதன்னு அதிகப்படுத்திக் கொள்றோம். அப்ப என்ன சொல்றாங்க என்றால், சுருக்கமா சொன்னால், நீங்க எந்த ஒரு அமல நீங்க எங்கிருந்தாலும் நீங்க எந்த ஒரு அமலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால், அதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல உயர்வும், அந்தஸ்தும் பெறுவீர்கள். அ என்று சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. லஅல்லக அன் துஹல்லஃப நீங்க வாழ்க்கையில என்ன செய்யப்படலாம்? பின்படுத்தப்படலாம். இன்னும் நீண்ட காலம் நீங்கள் வாழலாம்.
எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யன்தஃபிஅ பிக அக்வாமுன், உங்கள் மூலமாக பல கூட்டங்கள் பயன்பெறுவதற்காக, வயதுர்ர பிக ஆகரூன் வயுதர்ர பிக ஆகரூன், இன்னும் பல பேர் உங்கள் மூலமாக பாதிப்பு அடைவதற்காக, பாதிக்கப்படுவதற்காக நீங்கள் பல காலம் வாழ்க்கையில பிற்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க என்றால், அப்ப இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன வாழ்றதுக்கு நீங்க அவங்க மரணத்துக்கு பயப்படுறாங்க, அதனாலதான் வசிய செய்ய போறாங்க, என்ன நீங்க இதுக்கு பிறகு வாழலாம்ன்றத நபி அவங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க. உண்மையிலே அதுக்கு பிறகு இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு இன்னும் நீண்ட காலம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஈராக்குடைய வெற்றியில அவர் தான் தலைவராக இருந்தார், படை தளபதியாக. ஈராக் வெற்றி கொள்ளப்பட்டது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. நிறைய பேர் அவர் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள். அதே மாதிரி அவங்க இஸ்லாத்தை எதிர்த்து போராடியவர்கள் அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டார்கள் காபிர்கள். அதான் நபி அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இது நபி அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு. இது வந்து நிறைவேறியது. அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அம்தி லி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுக்கு முழுமைப்படுத்து, ஹிஜ்ரத்தஹும், அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ முழுமைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க. அதாவது அவங்க ஹிஜ்ரத் போன திரும்பவும் அவங்க அந்த ஹிஜ்ரத்தை விட்டு திரும்பவும் மக்காவுல போய் அவங்களாக விரும்பி மக்காவில் இருக்காம முழுமைப்படுத்த சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்குறாங்க. வலா தருத்தஹும் அலா அஅகாபிஹிம், அவர்களை அவர்கள் வந்த வழியிலே திருப்பி விட்டு விடாதே. இதான் என்னுடைய அர்த்தம். ரொம்ப நேரம் போறதுனால நான் சுருக்கமா சொல்றேன். லாக்கின்னல் பாஇஸ, ஆனாலும் பாவப்பட்டவர், கஷ்டத்துக்கு உள்ளானவர் யார் என்றால் சஅத் இப்னு ஹௌலா, சஅத் இப்னு ஹௌலா என்கக்கூடிய ஒருவர். ஏண்டா அவர் ஒரு நபி தோழர். யர்சி லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக என்ன சொல்றாங்கண்டா, இரங்கல் தெரிவிக்கிறாங்க, கவலை தெரிவிக்கிறாங்க. எதுக்காக? அன் மாத பி மக்கா, மக்காவுல மரணித்ததற்காக வேண்டி. சஅத் இப்னு ஹௌலாங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து மக்காவுல இருந்தாங்க. அவங்களோட வரலாறுல ஒரு முறையாக சரியான அறிவிப்புல எதுவும் வரல. அவங்கள பத்தி பல செய்திகள் இருக்கு, வரலாற்று தகவல். அவங்க மக்காவுலேயே இருந்தாங்க, ஹிஜ்ரத் வர முடியல, அங்கேயே மரணிச்சாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க அவர் ஹிஜ்ரத் வந்தாங்க, ஆனா பிறகு திரும்பி போய் மக்காவுல இருந்தாங்க, அங்க திரும்பி போன நேரம் மக்காவுல மரணிச்சாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் அவர் வந்து மக்காவுல மரணிச்சிருக்கிறாரு. நபி அவர்கள் அவரை என்ன செய்றாரு, அவரை பத்தி கவலைப்படுறாங்க. ரைட். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸும் முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ரெண்டுலையும் வரக்கூடிய ஹதீஸ். இப்ப நான் ஏன் இதுல ஒவ்வொரு சொல்லாக உங்களுக்கு சொல்றேன், இல்லாட்டி ஹதீஸுடைய கருத்தை எனக்கு சொல்லிட்டு போகலாம். நீங்க அரபியில ஏதாவது ஒரு விஷயங்களை இதுல புரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக வேண்டித்தான் இதுக்கு நேரம் போகுது. இது ஒரு நீண்ட ஹதீஸ்ன்றதுனால இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் எங்களுக்கு எடுத்தது. ரைட். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள்ல நாங்க ஹதீஸ் வந்து நீண்ட ஹதீஸா இருந்தா அதை சுருக்கத்தையா சொல்லிட்டு போகலாமா என்று சொல்லி பார்ப்போம். ஹைர். இப்போது நாங்க எங்களோட பாடத்துக்கு வருவோம். நாங்க 47வது பாடம் படிக்கணும் தானே? சரியா? ஆமா உஸ்தாத். 47வது பாடம் என்று எப்படி சொல்லணும் நாங்க அரபியில? الدرس السابع والأربعون. ايوه احسنتي، بارك الله فيك. الدرس السابع والأربعون தானே? அதான் 47. 47 தான். இது 47வது என்று நான் சொல்றதுனால الدرس السابع والأربعون. طيب, இப்போது நாங்க பார்க்கலாம். நான் வாசிக்கும் பொழுது நீங்க கேட்டுருங்க. இது ஒரு ஹிவார் பைன இசாம் வ சாலிஹ், பைன இசாமின் வ சாலிஹ், சாலிஹுக்கும் இசாமுக்கும் இடையில ஒரு ஹிவார். السلام عليكم وعليكم السلام. عصام: أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ صالح:
أنا مسافر إلى المدينة. أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ لماذا أنت مسافر إلى مكة؟ عصام: للصلاة في المسجد الحرام. للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ ولماذا أنت مسافر إلى المدينة؟ صالح: للصلاة في المسجد النبوي. للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ أين ستصلي الجمعة؟ عصام: في المسجد الحرام إن شاء الله. في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. في المسجد النبوي إن شاء الله. عصام: كيف ستسافر إلى المدينة؟ كيف ستسافر إلى المدينة؟ صالح: أركب الطائرة. أركب الطائرة. طيب, இப்போ நான் திரும்ப ஒரு முறை குயிக்காக வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب, இப்போது பாருங்க. முதலாவது தஹியா சலாம். அதுக்கு பிறகு அன முசாஃபிருன் இலா மக்கா. அன அன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஒரு தமீர் முத்தக்கல்லிம் தானே, தன்னை குறிக்கும் முத்தக்கல்லிமான ஒரு பிரதி பேர் சொல். அன முசாஃபிர். இங்க வந்து உங்களுக்கு புதிய சொல் முசாஃபிர். முசாஃபிருன் என்றா என்ன அர்த்தம்? டிராவலர், பயணம் செய்யறவங்க. ஐவா, அஹ்சன்தும். ஒரு பயணி தானே முசாஃபிருன்ன்றது பயணி. அப்ப அன முசாஃபிருன், நான் முசாஃபிர். அந்த முசாஃபிர்னா நீ முசாஃபிர், நீ பயணி. அன முசாஃபிர், நான் முசாஃபிர். طيب, ஹுவ முசாஃபிர், அவன் பயணி. அன முசாஃபிருன் இலா மக்கா. எங்க நோக்கி பயணிக்கிறேன்? இலா மக்கா. மக்கா நோக்கி நான் பயணிக்கக்கூடியவர். அன முசாஃபிருன் இலா மக்கா. இலா ஐன அன்த முசாஃபிர். இலா ஐன அன்த முசாஃபிர். இலா ஐன எங்க நோக்கி தானே, எங்க நோக்கி. அந்த முசாஃபிர், நீ முசாஃபிராக இருக்கிறாய். இலா ஐன அன்த முசாஃபிர். அன முசாஃபிருன் இலல் மதீனா. சாலிஹ் சொல்றாரு. இதன் சாலிஹ் யுசாஃபிரு இலல் மதீனா. சாலிஹ் அன முசாஃபிருன் இலல் மதீனா. طيب, صالح கேக்குறார், لماذا أنت مسافر إلى مكة؟ لماذا أنت مسافر إلى مكة؟ لماذا மாதாண்டா உங்களுக்கு தெரியும். மாதாண்டால் என்ன என்னன்னு கேட்கறது தானே. லிமாதாண்டா எதற்கு, வை. லிமாதா லீ வந்தா காரணம் கேட்கறது. முன்னால நாங்க லீ காரணம் சொல்றதுக்கு தான் லீயை பயன்படுத்துறோம். லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா. லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். பாருங்க, அஸ்ஸலாத்துனா ஸலா தொழுகை. லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக ன்னு சொல்லும் பொழுது நாங்க அந்த லீயை பயன்படுத்துறோம். லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருக்கக்கூடிய ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல். وَلِمَاذَا أَنْتَ مُسَافِرٌ إِلَى الْمَدِينَةِ. وَلِمَاذَا أَنْتَ مُسَافِرٌ إِلَى الْمَدِينَةِ. இல்லை உங்களுக்கு தெரியலைன்றா இடையில நிறுத்தி நீங்க கேட்கலாம், இதுக்குரிய அர்த்தம் என்ன என்றதை கேட்கலாம். طيب, நீங்க பாடத்துக்கு அர்த்தம் புரியாம இப்படி போயிட்டீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு புரியாது. ரைட், இப்போ நீங்க படிச்சு இப்போ கருத்து சொல்லும் பொழுதே புரியறதுக்கு முயற்சிங்க. லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி ஐன சத்துஸல்லில் ஜும்ஆ. அப்ப இதுவரை எதுக்கு போறாரு சாலிஹ்? லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. மஸ்ஜிதின் நபவி மதீனால இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தானே. ஐன சத்துஸல்லில் ஜும்ஆ. ஐன சத்துஸல்லில் ஜும்ஆ. طيب, ஐன துஸல்லின்னு கேட்கலாம். ஐன துஸல்லில் ஜும்ஆ. அப்ப துஸல்லின்னா உங்களுக்கு தெரியும்,
தொழுகிறது, நீ எங்க தொழுவாய், முதாரியான ஃபியல். ஐன சதுசல்லில், சீன் வந்தால் முதாரிய எதிர்காலத்தை குறிக்கும் தானே. சீன் சௌஃப முதாரியான ஃபியல்ல மட்டும்தான் சீன் இந்த சௌஃபன்றதெல்லாம் வரும். இன்ஷால்லா நீங்க சௌஃப படிக்கல, பிறகு படிப்பீங்க. தொய்ப் கது மாதியிலையும் வரும், முதாரியிலையும் வரும். அது ஃபியல்களுக்குரிய அடையாளம். அந்த சொற்கள் ஃபியல்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஹர்ஃபுகள் வரும். طيب أين ستصلي الجمعة؟ أين ستصلي الجمعة؟ طيب في எங்க புக்ல المسجد. எங்க புக்ல تصلي. ஐன துசல்லி ஜுமுவான் தான் உஸ்தாத் வருது. ஆமாம், சது சல்லி வரல. ரெண்டும் சரிதான். உங்களோட புத்தகத்துல அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை போட்டோ காப்பி அடிக்காம நீங்க புத்தகத்தை வாங்கியிருந்தீங்கன்ற சென்னையில, அதாவது தமிழ்நாட்டுல, அதுல வந்து துசல்லின்னு இருக்குது இல்லையா, அது பிரச்சனை இல்லை. எப்படியும் இது ரெண்டுமே சரிதான். நீங்க எங்க ஜும்மா தொழுவீங்கிறது தான் கேட்கறது. சீனை போட்டா சௌஃபை போட்டா சீனை போட்டால் அது எதிர்காலத்தை உறுதியா குறிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்தை பொறுத்து நாங்க எதிர்காலத்துல தான் கேட்கறாங்க. ஜும்மா நாள்ல தானே ஜும்மா தொழுறது. அப்ப நீங்க எப்ப ஜும்மா தொழுகைய வந்து எங்க தொழுவீங்க? ஐன சதுசல்லில் ஜும்ஆ. ஐன சதுசல்லில் ஜும்ஆ. ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி இன்ஷா அல்லாஹ். ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி இன்ஷா அல்லாஹ். وأين ستصلي الجمعة؟ وأين ستصلي الجمعة؟ இந்த யா விழுந்துடும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். யா அலிஃப் வாவ், இதுல இது வந்து சுக்கூன் இருந்தா யாவுல அலிஃப்ல வாவுல நாங்க அது இல்திகாவு சாக்கினையினுடைய நேரத்துல ரெண்டு சுக்கூன்கள் ஒன்றோடு சந்திக்கும் பொழுது நாங்க வாசிக்கும் பொழுது விழுத்தாட்டிடுவோம். சதுசல்லி அப்படின்னு சொல்றோம். சதுசல்லில் ஜும்ஆ. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. في المسجد النبوي إن شاء الله. طيب كيف ستسافر إلى المدينة؟ كيف ستسافر؟ இங்க வந்து துசாஃபிரு முதாரியான ஃபியல் தானே, அதுல சீன் நாங்க சேர்த்திருக்கிறோம். சதுசாஃபிரு. كيف ستسافر إلى المدينة؟ முசாஃபிர்ங்கிறது ஒரு இஸ்ம். துசாஃபிருங்கிறது ஒரு ஃபியல், முதாரியான ஃபியல். பிரயாணிப்பாய், பிரயாணம் செய்வாய். கைஃப உனக்கு அர்த்தம் தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கைஃப சதுசாஃபிரு இலல் மதீனா. கைஃப சதுசாஃபிரு இலல் மதீனா. நாங்க படிக்கக்கூடிய ஒவ்வொன்றைகளும் மீது தான் அடுத்தடுத்த பாடங்கள்ல நாங்க எங்களோட அறிவை வந்து மேலதிகமான தகவலை கட்டி எழுப்புறோம். அதனால நாங்க படிக்கிற விஷயங்களை மறக்கிறாது. என்ன கேட்டீங்க? طيب كيف ன்னா உங்களுக்கு தெரியும் தானே, எப்படின்னு கேக்குறது. அர்கபு த்தாயிரா. அர்கபு த்தாயிரா. அர்கபுன்னா என்ன அர்த்தம், யாருக்கு தெரியும்? நான் பயணிக்கிறேன். நான் பயணிக்கிறேன். ரகிப யர்கபு. அதுல முத்தகல்லிம், முதாரி முத்தகல்லிம் தான் அர்கபு. அப்ப அர்கபு த்தாயிரா. அர்கபு த்தாயிரா. இப்ப வாகனத்துல பயணிக்கிறது தான் அர்கபுன்னு சொல்றது, ரகிபன்னு சொல்றது. ஒன்றுக்கு மேல ஒருத்தர் சுவர்ல ஏறுறாரு, அல்லது ஒரு படிக்கு மேல ஏறுறாரு, மலையில ஏறுறாரு, அதுக்கு ரகிபன்னு சொல்றல. அது அந்த ஏறுதலுக்கு நாங்க சொல்றோம் சுஊத். இது வந்து ருகூப். வாகனத்துல ஏறி பயணிக்கிறது பேர் ருகூப். طيب اركب الطائره. طائره என்றால் ஃளைட், விமானம். ايوه. அப்ப اركب الطائره. اركب الحافله என்றா பஸ்ல போறது தானே. اركب السياره கார்ல வாகனத்துல போறது. اركب السياره. اركب القطار ட்ரெயின்ல போறது. اركب القطار. طيب இப்ப இதை திரும்பவும் நான் ஒரு வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு முறை. உங்களுக்கு தெரியாது இருந்தா கேளுங்க. انا مسافر الى مكه. الى اين انت مسافر؟ انا مسافر الى المدينه. لماذا انت مسافر الى مكه؟ للصلاه في المسجد الحرام. ولماذا انت مسافر الى المدينه؟ للصلاه في المسجد النبوي. اين ستصلي الجمعه؟ جمعه في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة.
أركب الطائرة. طيب இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது இது முக்கியம். அடுத்த கட்டம் நீங்கள் சொல்லும் பொழுது செவிமடுத்து மட்டும் நீங்கள் அதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறது முக்கியம். ஏனெண்டா எங்களோட செவிய புலனை நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தணும். யாருடைய மைக் வந்து டிஸ்டர்பாக இருக்கு. எங்களோட செவிப்புலன் நான் வாசிச்சா மட்டும்தான் ஒரு அர்த்தம் புரியக்கூடிய மாதிரி எந்த மொழியிலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்காம ஏண்டா நாங்கள் அதுக்கு அதிகமாக வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால வாசிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அதோட அர்த்தம் சொல்ல முடியும் அப்படி என்று இருந்தோம்டா குரான் ஓதப்படும் பொழுது அல்லது அரபியில கதைக்கப்படும் பொழுது எங்களால் அர்த்தம் புரியாம இருக்கும். அப்படி புரியணும் அப்படின்னா நாங்கள் எங்களோட செவியை வந்து விளங்குறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இஸ்திமாவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தா தான் எங்களோட செவி வந்து கண்ணால பார்க்காமலேயே காதால மட்டும் கேட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளும். ரைட், அதுக்கான பயிற்சி தான் இது. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நான் வாசிக்கும் பொழுது என்னோட சேர்ந்து வாசிங்க. ஒன்று நான் 2 முறை வாசிப்பேன் சலாமுக்கு பிறகு உள்ளது எல்லாம். அதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. பர்வீன் சிஸ்டர் உங்களோட மைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கு. طيب أنا مسافر إلى مكة. أنا مسافر إلى مكة. أنا مسافر إلى مكة. إلى أين مسافر إلى مكة؟ طيب நான் இன்னும் அதை சொல்லல. இந்த நீண்ட வசனம்ன்றதுனால உடைச்சு சொன்னேன். إلى أين أنت مسافر. إلى أين أنت مسافر. إلى أين أنت مسافر؟ صالح. أنا مسافر إلى المدينة. أنا مسافر إلى المدينة. أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة. لماذا أنت مسافر إلى مكة. لماذا أنت مسافر إلى مكة؟ عصام. للصلاة في المسجد الحرام. للصلاة في المسجد الحرام. للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة. ولماذا أنت مسافر إلى المدينة. ولماذا أنت مسافر إلى المدينة؟ طيب ولماذا. طيب صالح. للصلاة في المسجد النبوي. للصلاة في المسجد النبوي. للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة. أين ستصلي الجمعة؟ طيب أين ستصلي الجمعة. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. في المسجد الحرام إن شاء الله. في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة. وأين ستصلي الجمعة. وأين ستصلي الجمعة؟ صالح. في المسجد النبوي إن شاء الله. في المسجد النبوي إن شاء الله. في المسجد النبوي إن شاء الله. عصام. كيف ستسافر إلى المدينة. كيف ستسافر إلى المدينة. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. أركب الطائرة. أركب الطائرة. طيب رمرواسكم بلد كيتكم. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر. أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة. للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة. للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة.
في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. இப்போது நீங்க வாசிக்கணும் தானே? ரைட். சுமையா, நஸ்ரீன், நீங்க 2 பேரும் வாசிங்க. اوكي استاذ. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. لماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. أحسنتما بارك الله فيكما. طيب ياسمين، بانو، إركنيلا، ست ظريفة. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين تصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب أحسنتما بارك الله فيكما. جرينا محمد، إركنيلا. شاجبين. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت؟ إلى مكة. أوكي. إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. أحسنتما بارك الله فيكما. طيب ستي جرينا، إركنيلا. طيب عابدة، ممتاز. إركنيلا. أنيس، فاطمة. இருக்கேன் உஸ்தாத். ممتاز جانية. ஆமா உஸ்தாத். طيب أنيس، فاطمة. إلا. طيب فاضلة، نهار. فاضلة إلا. طيب عائشة، مباركة، إركنيلا. اللي سميرة، نذير. نعم أستاذ. طيب நீங்களும் ممتاز. 2 பேரும் 2 சிஸ்டர்ஸும் வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى مكة. إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام.
ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب أحسنتما بارك الله فيكما. تنزيل இருக்கிறீங்களா? இருக்கேன் உஸ்தாத். பர்வீன் ரெண்டு பேரும் வாசிங்க. பர்வீன் என்ன மைக் உங்களோட பிரச்சனை ஆக்கின்றிருக்கு? சரி, அப்ப நாங்க வேற டைமுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் தரோம். அப்ப வேற ஒருத்தரை கொடுப்போம். உம்மு ஷஹீரா இருக்கிறீங்களா? இல்ல. நஸ்ரீன் பானு இருக்கேன் உஸ்தாத். வாசிங்க. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ وفي المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. அஹ்சன்துமா பாரக் அல்லாஹ் ஃபீக்குமா. யார் வாசிக்க வரீங்க? யார் இருக்கிறீங்க? ஃபரீதா ஃபாத்திமா. அடுத்தது யார் சொன்னீங்க? பத்ருன்னிசா. பத்ருன்னிசா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا فريدة فاطمة. أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. لماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ جمعة. في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب بارك الله فيكما. வேற யார் சொன்னீங்க? பர்வீனா. பர்வீன் உஸ்தாத். பர்வீன் உஸ்தாத். ரைட், ஓகே. மைக் ஓகேயா இப்ப? அல்ல நீங்க வேற ஃபஹமி பர்வீனா? அதே பர்வீன் தானே? ஆமா உஸ்தாத். ரைட், ஓகே. இப்ப சரி, இப்ப பிரச்சனை இல்ல. ஃபஹமிதா அடுத்து பாஸ். السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ إلى مكة. مكة وقال لله الورادي إلى مكة. إلى مكة. إلى أين أنت مسافر؟ أوكي. مسافر. أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ صلاتي في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين تصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف تسافر إلى المدينة؟ كيف ستسافر إلى المدينة؟ طيب. كيف تسافر إلى المدينة؟
أركب الطائرة. طيب بارك الله فيكما. வேறு யார் வரீங்க வாசிக்கிறதுக்கு? அஸ்மா. அஸ்மாவோட யார் ஜனஃபர் வரீங்க? நிசா. சரஃபன் நிசா. ஜனூஃபர். ஜனூஃபர் ஓகே வாசிங்க. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى المدينة؟ إلى مكة. للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. சந்துமா بارك الله فيكما. வேறு யாராவது வாசிக்க வரீங்களா? வாசிக்காதாக்கா? ஜசீரா. வேறு யார்? கேட்கல சவுண்டு. ஜசீரோட خديجة مثلا. السلام عليكم. وعليكم السلام. خديجة சவுண்டு போதாம இருக்கு, கொஞ்சம் போட்டுங்க. கிட்ட வச்சுக்கோங்க. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى المدينة. لماذا أنت مسافر إلى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ للصلاة في المسجد النبوي. أين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. وأين تصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب بارك الله أحسنتما بارك الله فيكما. طيب அப்போ வாசிக்காதவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிச்சு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, அன முசாஃபிருன் இது ஒரு பெயர் சொல் தானே, நான் ஒரு பயணி, அதனால தான் தன்மீன் வந்திருக்குது. பெயர் அதாவது இஸ்முக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது. தன்மீன் வரும் அல்லது அல் வரும், அல் மதீனா அந்த மாதிரி. இது இஸ்முக்குரிய அடையாளங்கள். தன்மீன் வாரது, அல் வாரது, அதே மாதிரி ஹர்ஃபு ஜர் வாரது. இலா மக்கா இலல் மதீனா இஸ்முல தான் ஹர்ஃபு ஜர்ரும் வரும். சரி, ஃபியலா பொறுத்தவரையில் அதுக்கு சில அடையாளங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீன் வாரது, சௌஃப கது வாரது, அதே மாதிரி ஃபஅலத் தரபத் என்ற அந்த முஅன்னஸுடைய தா வாரது, அதெல்லாம் ஃபியலுக்குரிய அடையாளங்கள். இப்போ அதெல்லாம் நீங்கள் பின்னால் படிப்பீங்க. சில இசும்களில் வந்து அல்லும் வராது, தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ராவும் வராது. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி இசும்களுக்கு மம்னூ மினஸ் ஸர்ஃப் அப்படின்னு நீங்கள் பிறகு படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். மக்கா வந்து அதே மாதிரி தான். மக்காவில் அல் வராது, அதில் தன்வீனும் இல்லை. அதே மாதிரி இலா மக்கத்தின்னு நாங்கள் சொல்கிறோம்ல, மக்கத்தன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு ஜர்ரு செய்கிற ஃபத்ஹா கொண்டு தான், ஏன்னா மம்னூ மினஸ் ஸர்ஃப். அது சம்மந்தமாக இன்ஷா அல்லாஹ் பிறகு காலங்களில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிறதும் அதை விளங்குறதும் தான் முக்கியம். அதே மாதிரி உங்களால் திருப்பி சொல்ல முடியுமா இருக்கிறதும் முக்கியம். இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். அல் முஃப்ரதாத். இங்கே இந்த பாடத்தில் வந்து சில முஃப்ரதாத்துகளை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரியா? ரைட். சுமையா, சிஸ்டர் சுமையா, நீங்கள் வாசிங்க முஃப்ரதாத்துகளை. مكة، المدينة، مسافر، يركب، المسجد الحرام، المسجد النبوي، صلاة الجمعة، طائرة. طيب أحسنت.
بارك الله فيك. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب أحسنت بارك الله فيك. أغنية واسعة. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب دريار واسعة وارية. أستاذ نسرين ياسمين. نسرين أبرم ياسمين. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب جمعة. طيب أحسنتي بارك الله فيك. أردل. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. أحسنت بارك الله فيك. طيب يا رب مركنيلا ما سكرتنا. ممتاز عايشة بهم أستاذ. أستاذ. ممتاز بيغم. يا رب سون سولان كيكلا. عايشة. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب بارك الله فيك. عائشة عائشة مباركة. لا عائشة غير عائشة أستاذ. طيب بس مكة عائشة المدينة. سيدة عليا. عائشة سيدة عليا تاني. أستاذ. أوكي عاصم. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب أحسنتم بارك الله فيكم جميعا. مكة المدينة مسافر يركب المسجد الحرام المسجد النبوي صلاة الجمعة طائرة. طيب المسجد النبوي مدينة الذكرى பள்ளி வாசல் நபியுடைய நபி பள்ளி தானே அதான் المسجد النبوي சொல்றோம். طيب இப்ப ஹிவார பாருங்க. ஏண்டா இதுல கேள்வி இருக்குது. ஹிவார நீங்க புரியணும் தானே. இசாம் என்ன சொல்றாரு, சாலிஹ் என்ன சொல்றாரு. இசாம் என்ன சொல்றாரு, انا مسافر الى مكة. اذا عصام يسافر الى مكة. الى اين انت مسافر؟ صالح انا مسافر الى المدينة. لماذا انت مسافر الى مكة؟ للصلاة في المسجد الحرام. ولماذا انت مسافر الى المدينة؟ للصلاة في المسجد النبوي. اين ستصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. إذن عصام سيصلي الجمعة في المسجد الحرام. وأين ستصلي الجمعة؟ في المسجد النبوي إن شاء الله. إذن صالح سيصلي الجمعة في المسجد النبوي. كيف ستسافر إلى المدينة؟ أركب الطائرة. طيب الآن إبنية كيليكوانا أجب عن الأسئلة باختصار. اختصار سرك معها. من سيسافر إلى مكة؟ من سيسافر إلى مكة؟ يا رجل سلام. من يجيب؟ عصام. طيب من سيسافر إلى المدينة؟ من سيسافر إلى صالح. أحسنتم. من سيصلي في المسجد الحرام؟ من سيصلي في المسجد الحرام؟ عصام سيصلي في المسجد الحرام. سيصلي في المسجد الحرام. طيب أحسنتم. من سيصلي في المسجد النبوي؟ صالح سيصلي في المسجد. أين المسجد الحرام؟ أين المسجد الحرام؟ المسجد الحرام في مكة. في مكة. الوراد مكة الوراد ممنوع من الصرف. في مكة. أين المسجد النبوي؟ المسجد في المدينة. في المدينة. أيوة أحسنت. في المدينة.
أين سيصلي عصام صلاة الجمعة؟ أين سيصلي عصام مسجد الحرام صلاة الجمعة؟ في مكة في المسجد الحرام. أيوة، في مسجد الحرام المسجد الحرام. في المسجد الحرام. طيب، أين سيصلي صالح صلاة الجمعة؟ أين سيصلي صالح صلاة الجمعة؟ في في المسجد المسجد النبوي. في المسجد النبوي. من سيسافر بالطائرة؟ من صالح سيسافر صالح بالطائرة؟ صالح. صالح طيب، سيسافر بالطائرة. أحسنتم. நீங்க اختصار தானே இங்க சுருக்கமாக தான் உங்களுக்கு பதில் சொல்ல சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க சுருக்கமா சொன்னா போதும். اختصارனா சுருக்கமாக. طيب, ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா ஹிவார்ல அல்லது இதுல? நான் பாடத்தை முடிச்சிட்டோம். طيب, அர்கபு என்றால் நான் பயணிக்கிறேன். துசாஃபிருன்னா என்ன உஸ்தாத்? துசாஃபிரு என்றாலும் பயணிக்கிறதான். கைஃப சதுசாஃபிரு என்றால் நீ எப்படி பிரயாணம் செய்வாய். அர்கபு தாயிரா, நான் வாகனத்தில் தாயிராவில் ஃப்ளைட்டில் என்ன செய்கிறேன், பயணிப்பேன். ஒரு வாகனத்தில் ஏறி பயணிக்கிறதுக்கு தான் அர்கபு அப்படின்னு சொல்கிறது தானே. துசாஃபிரோனா நடந்து போனாலும் சஃபர் தான். ஒருத்தர் வந்து ரொம்ப தூரம் என்ன செய்ய போறார், ஒரு பெரிய பிரயாணம் நடந்து போகிறார், அதுவும் பயணம் தான். அர்கபு என்ற ஒரு வாகனத்தில் ஏறுறதுக்கு நாங்கள் ருக்கூப் சொல்றோம். اوكي ان شاء الله خير. جزاك الله خير. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. جزاك الله خير. وإياكم.